யாரா நீ? ஹலோ. அம்மா 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 ஜனா அம்மா அம்மா என்னடா? சீக்கிரம் வாடா. என்னாச்சு? சொல்றேம்மா. அப்பாங்க. அப்பா என்னங்க? சொல்றேம்மா. அப்பா உள்ள இருக்க. அப்பா அப்பா. ராஜா! தேவு 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 அப்பா 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 என்ன பாச்சு சார் என்ன பாச்சு ஜனா ஜனா ஒரு நொடியில எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. ஜனாவால கஷ்டப்பட்டு அப்பாவை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. பண்டாரி சட்டத்துக்கு தப்ப முடியல, ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா ஜனாவுக்கு எதிராக ஒரு சாட்சி கூட இல்லை. பயிரை காப்பாத்த களை எடுக்கிறவனை கொலைகாரன்னு சொல்ல முடியுமா? அப்பாவோட மன நிம்மதிக்காக ஜனா எங்கேயோ சித்தி ஊருக்கு போயிட்டதா சொன்னாங்க. எந்த ஊரு எங்கன்னு தெரியாது. எப்படியோ ஜனா எங்களுக்காக தன் குடும்பத்தையே இழந்துட்டார். இப்ப உங்களோட குடும்பமா வாழ போறதா நினைச்சா சந்தோஷமா இருக்கு. தாமரப்பாடி இறங்க சீக்கிரம். தாமரப்பாடி அங்கிள் ஊர் வந்தாச்சு, இறங்குங்க. வாங்கய்யா. அம்மா
10 வருஷமாச்சு, ரோடு இன்னும் அப்படியே இருக்கு. இடுப்பு முறிச்சிட்டானுங்க. அம்மா, ஆ? சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து தான் நான் கோலி விளையாண்டுருப்பேன். தாத்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாரா? தாத்தா அவங்க அப்பா கிட்ட தோட்டத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து சீட்டு விளையாண்டுருப்பாரு. ஃபேமிலியே ஃப்ராடா? அம்மா, பாம்பேல ஜனாவுடைய பழைய கதையெல்லாம் உனக்கு தெரிகிற விஷயத்த இங்க யாருகிட்ட நீ காட்டிக்காத. ஜனா கிட்ட கூட, புரியுதா? சரி. சின்னம்மா ஐயா அவர் வந்திருக்காரு. என்னங்கய்யா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? என்னங்கய்யா? மக்கா ஏன்டா ஊரை கூட்டுற? சொல்லிட்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஒரு பாட்டில் சாராயத்தை குடிச்சிட்டு தார தப்பட்டியோட வந்து ஆட்டம் போட்டிருப்பேன். அதுக்கு எங்கிட்ட காசு கேட்டிருப்பேன். நடரா. ஐயா இங்கே இருங்கய்யா, வண்டி எடுத்துட்டு வரேன். டேய், 10 அடி நடந்தா போதே, அதுக்கு எதுக்கு வண்டி? வந்து இறங்கணும்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் கோபப்பட மாட்டாரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வர்றாரு போல் இருக்கே. வர்றாரு. என்ன உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல. அது இனி பாம்பேக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வீட்ல சொல்லிட்டேன். அதுக்கு என்ன? உங்களுக்கு தெரியணும்ல, அதான். பாட்டி அம்மாலாம் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்தான். அப்பாதான். அப்பாவை கட்டை எடுத்து மண்டையில போட்டா சரியா போயிரும். அவரும் ஒத்துப்பாரு. கொஞ்சம் கோவம், பேசி சரி பண்றேன்னு மாமா சொல்லிருக்காரு. சரியாயிடும். என்னால உங்களை பார்க்காம பேசாம இருக்கவே முடியல. ஒரே டென்ஷன், தூக்கமே வரமாட்டேங்குது. எப்படா திரும்ப ஊருக்கு வருவேன்னு ஆயிடுச்சு. உங்களை பார்த்ததும் இருந்த டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. மாமா கூட கிண்டல் பண்ணாரு, என்னடா இவ்வளவு ஸ்பீடா இருக்கேன்னு. பாம்பேல இருந்து எப்போ வந்த? இன்னைக்குதான். கூட்டிட்டு போ. எதுக்கு இப்ப? உடனே கூட்டிட்டு போ. எவ்வளவு ஆசையா வந்து போடா போடா.
ஜெயிச்சிட்டியா? நீ ஜெயிச்சிட்டியா? இல்ல இல்லடா, உசுர் இருக்குடா. எனக்கு சாவே இல்ல, இன்னும் உசுர் இருக்குடா. அது போதும்டா, உன்னை வேற அறுப்பண்டா. மனுஷங்களா, மலை மலை. டேய், என்னடா மலை? என்ன மலை? மலை உடைஞ்சா கல்லு, கல் உடைஞ்சா மண்ணுடா. இந்த ஜனா கிட்ட ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. ஒட்டு மொத்தமா என்ன தாக்குற மவன